குட் ஈவினிங் டு ஆல். நம்ம வந்து இப்போ மகாத்மா காந்தியோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அதனோட சாப்டர் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து காந்தி வந்து 7 இயர்ஸாக இருக்கும்போது அவங்க வீட்டில் போர்பந்தர்ன்ற அந்த இடத்துல இருந்து ராஜ்கோட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து ராஜஸ்தானி கோர்ட்டில் மெம்பராக இருக்கார். அதனால் அப்போ அவர் வந்து ப்ரைமரி ஸ்கூலுக்காக அவர் வந்து போகிறாரு. அவரோட எல்லா டீச்சர்ஸையுமே அவருக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவருக்கு 12 இயர்ஸ் இருக்கும்போது அவர் வந்து அது வரைக்குமே அவருக்கு எந்த பொய்யோ யாருக்கிட்டேயுமே இந்த பொய் சொன்னதாக அவருக்கு ஒரு ஞாபகமே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப ஷை டைப். அதனால் அவருக்கு நிறைய பெருசாக வந்து என்ன கிடையாதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அவர் வேலை உண்டு, அவர் உண்டு, அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். புக்ஸு தான் அவரோட பெஸ்ட்டு கம்பேனியன்ஸாக இருந்தது. பெல் அடிக்கவும் அவர் வந்து ஸ்கூலுக்கு போவார். அதே மாதிரி ஈவினிங் வந்து பெல் அடித்த உடனே வீட்டுக்கு போயிடுவார். இடையில யாரும் பேசிடுவாங்களோ அந்த மாதிரி வந்து பயப்படுற ஒரு ஆள் தான் வந்து யாருன்னா மகாத்மா காந்தி. அதனால் வீட்டுக்கு வந்து ஈவினிங் வந்து ஓடி தான் போவார். இடையில யாராச்சும் பேசிடுவாங்க அந்த மாதிரி. ஒரு நாள் இவர் வந்து ஹை ஸ்கூல் படிக்கும்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து நடக்குது. அங்கே வந்து மிஸ்டர் கைல்ஸ் அவர் தான் இன்ஸ்பெக்டராக வராரு. அவர் வரும்போது ஒரு 5 வேர்ட்ஸ் வந்து ஸ்பெல்லிங் எழுதுறதுக்காக கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது இவர் கெட்டில் அப்படின்ற அந்த வேர்டை ராங்காக வந்து எழுதுறாரு. உடனே அவர் டீச்சர் வந்து சொல்கிறாரு, இப்படி காலை தட்டுறாரு. தட்டிட்டு பக்கத்தில் இருக்க பையனை பார்த்து எழுதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் நம்ம வந்து பார்த்து எழுதுகிறோங்கிறதுனால நம்மளை தட்டுறாங்களா அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே 5 வேர்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக எழுதியிருந்தாங்க. ஆனால் காந்தி மட்டும்தான் அந்த கெட்டில்ன்ற அந்த வேர்டுக்கு ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக எழுதலை. அப்புறம் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த டீச்சர் சொல்கிறாங்க, நீ வந்து நான் உன்னை காலை தட்டினதே அந்த பக்கத்தில் இருக்கிற பையனை காப்பி அடிக்கிறக்காக தான் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லியிருந்தா கூட நான் காப்பி அடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து காந்தி வந்து சொல்லுவார். அதுக்காக அந்த டீச்சர் மேலே அவர் வச்சுருந்த மரியாதை குறையவே இல்லை. எல்லா டீச்சர்ஸையும் பெரியவங்களையும் மதிக்கணும் அப்படின்றதுல காந்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் வந்து இவர் எதையுமே படிக்க மாட்டார். இது மட்டும்தான் அவரோட ஹோம்ஒர்க். அது மாதிரி தான் அவர் இருப்பார். அதனால் அவங்க அப்பா வந்து ஷர்வணா பிரித்தி பக்தி நாடகா அப்படின்ற அந்த ஒரு புக்கை வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து ஷர்வணா வந்து எப்படி அவனோட அம்மாவும் அப்பாவையும் வந்து நல்லா பார்த்துக்கிறான். அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கண்ணு தெரியல. ஆனால் கூட கம்பில் கட்டி அவன் தூக்கிட்டு போய் அவனோட அம்மா அப்பாவுக்கு எல்லா கோயிலுக்கும் வந்து கூட்டிகிட்டு போவான். இதை பார்க்கும்போது இவரும் வந்து நல்லா அப்படி அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அப்புறம் அவரோட அந்த ஷர்வணா இறக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப அழுவாங்க. அது வந்து இவரோட மனசை ரொம்ப டச் பண்ணும். அப்போது ஒரு மியூசிக் வந்து ப்ளே ஆகும். அந்த மியூசிக்கை இவங்க அப்பா வாங்கி கொடுத்த அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக இவரே அடிக்கடி ப்ளே பண்ணி பார்த்துப்பார். பார்த்துட்டு அதை வந்து திருப்பி திருப்பி வந்து யோசிச்சு பார்ப்பார். அந்த ரொம்ப அவருக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து அந்த நாடகம் வந்து ரொம்ப பிடிச்சிருது. அதே மாதிரி அவங்க ஊருக்கு வந்து நிறைய பேர் நடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ வந்து இந்த நாடகத்தையும் அவங்க போடுறாங்க. அது எத்தனை தடவை இவர் பார்த்தாருன்னே வந்து சொல்ல முடியாது. அதுக்கு அவ்வளோ டைம் வந்து அவர் வந்து பார்த்துருக்காரு. அதே மாதிரி ஹரிச்சந்திரா அப்படின்ற ஒரு பிளேயும் அவங்க ஆக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அவன் எவ்வளோ உண்மையாக இருந்தான் அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி அவர் வந்து பார்த்துட்டே இருக்கார். அவ்வளோ வந்து ஏன்னா அவரை வந்து அந்த ஹரிச்சந்திராவையும் அந்த ஷர்வணாவையும் வந்து 2 பேரையும் 2 கேரக்டர் அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை. உண்மையாக நடந்த சம்பவம் மாதிரி தான் இதை வந்து அவர் நினைக்கிறாரு. அவர் வந்து அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து ஆசைப்படுறாரு. அது ஏதோ கற்பனையாக எழுதப்பட்ட சம்பவங்கள் அப்படின்னு அவரை வந்து நினைக்கவே இல்லை. இது எல்லாமே தே ஆர் நாட் ஸ்டோரிஸ், தே ஆர் ரியல் கேரக்டர்ஸ் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு வந்து
ஆம், யார் வந்து நம்புறா அப்படின்னா, மகாத்மா காந்தி நம்புறாரு. இதுதான் வந்து அவரு சின்ன வயசுல கூட அவர் வந்து ஒரு சின்ன பொய் கூட சொல்லாம, நல்ல ஒரு உண்மையா இருந்திருக்காரு அப்படின்றது தான் இந்த இந்த சாப்டர் 2